வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு எது டவுட் இருக்கா? இருக்கு. என்ன டவுட்டு? வெளியூருக்கு போகும்போது பஸ் ட்ரெயின் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள் மேம். வெளியூருக்கு போகிறோங்க. ஓகே. பஸ் ட்ரெயினில் போகிறோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஏதாவது முத்திரை இல்லாட்டி யோகா இல்லாமல் சிம்பிள் பயிற்சி இருந்தால் சொல்லுங்கள். சரி, அதாவது வெளியூர் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயின் பஸ்ஸு கார் இந்த மாதிரி சூஸ் பண்ணி போகிறப்போ அடுத்த நாள் சீக்கிரம் இருந்துச்சு வெளில கிளம்பணும். அப்போ நம்ம ஃப்ரீ மோஷன் போகணும், கழிவுகள் உடல் கழிவுகள் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வெளியில் போகணும். ஓகேயா? அப்படின்னு இருக்கப்ப நம்ம முத்திரை யோகா இல்லாமல் ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே சிம்பிள் பயிற்சியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் முடிந்த அளவு இது மூவபிள் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறப்ப நல்லது. இருந்தாலும் இது நமக்கு ட்ரெயினில் போகிறப்ப இது நிறைய டைமில் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அது ஒரு சிம்பிள் பயிற்சி தான், கை விரல்களை வச்சு ஃபிங்கர் வச்சு செய்ய போகிற பயிற்சி தான் இது. அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ முதல்ல நம்மளோட அஸ் யூஷுவல் ரொட்டீன் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ கண்ணை முழிச்சு பார்த்துக்கங்க. இப்போ கை விரல்களை தம்பை லைட்டாக சைடு வைஸாக மடக்கிக்கிறாங்க. ஓகே, சும்மா மடக்கிக்கிறாங்க, உள்ளங்கையை தொடணுங்கிறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆள்காட்டி விரலால் இந்த ஆட்காட்டி விரலின் நல்லா கீழ் பகுதி முடிக்கும் அப்படியே கொண்டு போகிறாங்க. ஒரு அழுத்தம் நுனியிலேருந்து கீழே முடிக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இது மாதிரி 10 20 30 50 முடிக்கும் கூட செஞ்சுக்கலாம், அல்லது ஒரு நிமிடம் கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு போகிறாங்க. ஓகேயா? அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த நான் கரெக்டாக கைகள் விரல்களை வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல ரொட்டேஷன் கொடுக்குறாங்க. கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இது 5 டைம்ஸ்ன்றது நான் கிளாஸுக்கோசரம் கொடுத்துருக்கேன். அவங்களோட கவனம் அந்த அப்படி கைகளை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறாங்களே அதில் இருக்குது. அந்த ரொட்டேஷன்லையும் அந்த விரல் வச்சு கொடுக்குற அழுத்தத்தையும் அப்படியே நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. இது முத்திரை கிடையாது, இது ஃபிங்கர் வச்சு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஓகே மேம், இப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த விரலையும் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உடலில் இருக்க வாயுகளை இது கரெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பயிற்சி ஃபிங்கர் வச்சு செய்கிறப்ப வாயு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. ஓகேயா? இதே மாதிரி நல்லா மேலேருந்து ஆள்காட்டி விரலை மேலேருந்து இந்த ஆள்காட்டி விரலால் நல்லா ஒரு மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு மைல்டாக அப்படியே விரவி விடுறாங்க. அதை அடுத்து அந்த இடத்துல அந்த விரல் ஜாயின் ஆகிற இடத்துல நல்லா ஒரு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கு அவங்க கேட்ட இந்த ப்ராப்ளம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், நமக்கு வாயு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேயா? இப்போ பழையபடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறப்ப இதோட பலன் அதிகமாக இருக்கும். மற்றபடிக்கு இது ஒரு மூவபிள் ஜேர்னி. அப்போ நமக்கு தேவைக்கோசரம் இது மாதிரி பண்ணிக்கலாம். வாயுவை இது நல்லா பிரித்து விடும். உடல் இருக்க வாயுக்கள் சரியாக இயங்குறதுக்கு இது உதவும். ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம், ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முத்திரை செய்வோம். தேங்க்யூ மேம்.